ஸ்பூன் வைக்கலாம்க்கா. எல்லாத்தையும் ஸ்பூன் எடுத்து வெளில தட்டி தானே போடுவாங்க. தூக்கி நான் மண்டை மேலே போட்டேன் நான். என்ன சொல்றேன்? எல்லாருக்கும் ஏதோ பிரச்சனைனா பிக் பாஸ் வீட்டில் நெய்க்கு தான் பிரச்சனையே போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. லவ் ஜோடி வேறு ஒன்று பிரிஞ்சு போச்சு. நெய்யை தான் ஒரு டப்பா எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுங்களேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த நெய் மேட்ரு மட்டும் தீரவே மாட்டுது. அதுக்கு வந்த ப்ரொமோவில் வர கமெண்ட்ஸை தான் இப்போ படிக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் வீடியோவில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்ருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு படிக்கலாமாங்க. முதல் கமெண்ட்லேயே நெய் பிரச்சனை பெருசாக ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார்கிட்ட சாட்டர்டே சண்டே எபிசோடில் பேசுவாங்க போல் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாமாங்க. இந்த கமெண்டில் மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த நெய் பிரச்சனைகளை இப்போவே தீரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆளுக்கு ஒரு டப்பா என்ன 1 கிலோவே வாங்கி தரோம், தயவுசெய்து வாயை மூடின்ட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் திவ்யா சாண்ட்ரா சாப்பாடு பரிமாறும் போது முகத்தை எப்போவுமே கடுக்கடுன்னு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வாங்கி சாப்பிட்றவங்க மனசு நிறையாது, சாப்பாடு சாப்பிட்ற வயிறும் நிறையாது. சுடுன்னு சாப்பாடு போட்டால் அவங்ககிட்ட போய் சாப்பாடை வாங்கி சாப்பிட்ணுமான்னு தோணும்ல, அதை தான் கமெண்ட்ஸாக சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல கமெண்ட் தான். சரி, அடுத்த கமெண்டில் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் பிரஜன் உங்கள் ஒய்ஃப் சொன்னதில் நீங்கள் விக்ரம சொன்னீங்கள்ல, விளையாட்டாக பாருங்கள், உங்கள் மனைவியாவது ஏதாவது செய்து வெளியில் தெரியுறாங்க, ஆனால் நீங்கள் வெளியவே தெரிய மாட்றீங்க, எதுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நேற்று கூட விக்ரம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசுனதை எல்லாருமே ப்ரொமோவில் பார்த்தோம். பிக் பாஸ் என்ன இவர் வீட்டு வேலைக்காரனா? திறந்து வைக்க சொன்னால் திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பேசுகிறது தப்பு. அவருக்கு அது தெரியுதா இல்லையானே தெரியலாம். பிக் பாஸ் சேதுபதி இருக்கார் சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா பேசிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் நெய்யை வச்சு தான் ஷோவே அப்படின்னு, ஆட்களை வச்சு இல்லைங்க, நெய்யை வச்சு ஒரு ப்ரோமோ நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்ஸ்லேயும் நாம் சொன்னதே தான் அவங்க சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒரு டப்பா நெய் கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். என்ன கேட்டால் டெய்லி ஒரு நாள் உட்கார வச்சு இதுங்களுக்கு சேல்ரி கொடுக்குறதே பெரிய விஷயம், இல்லை ஒரு நைட்டப்பா வேறு கொடுக்கணுமா, அடப்போ எங்கேயா அடிச்சுக்கிட்டோம், ஒரு கண்டென்ட் கிடைக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க போல். சரி வாங்க, அப்புறம் கமெண்ட் என்ன படிக்கலாம். இதுலேயும் ஒரு 2 டப்பா சேர்த்து கொடுத்து தொலைங்கடா, எப்போ பார்த்தாலும் இது ப்ரோமோ வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் திவ்யா அக்கா நெய்யை கையில் தான் எடுக்கணும், தட்டில் தான் வைக்கணும், யார் கொண்டை மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையில் நெய் எடுக்கணுமா அப்படின்னு எல்லாருக்குமே கொஸ்டின் தான். ஸ்பூனில் தானே எடுக்கணும், அவங்க கலாச்சி எழுதியிருக்காங்க போல் இந்த கமெண்டை. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் ஜால்ரா திவ்யா கொஞ்சம் பொறுமையாக தான் வரப்போ டிசிப்ளின் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தீங்கல்ல, இவ்வளோ நாளாக நாங்கள் பார்க்கவே இல்லையே உங்ககிட்டன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், இவங்களும் வந்தத்தில் கத்திட்டு தான் இருக்காங்க, இவங்களும் இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வெளியில் தெரிய முடியுன்றதுனாலையான்னு தெரியல. பாருங்க, மிஞ்சிய 2 பேர் அப்படின்னா நம்ம திவ்யாவையும் சாண்ட்ராவையும் தான் சொல்லணும். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். வியானா பைத்தியம் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்டில் இந்த கமெண்டில் வியானா ஓவர் ஆக்டிங், எனக்கு 2 ஸ்பூன் நெய் வேணும், எனக்கு எஃப்ஜேக்கு ஒவ்வொரு ஸ்பூன் என்று சொல்லிவிட்டு வெளியில் எனக்கு மட்டும் 2 ஸ்பூன் கொடுத்தாங்கன்னு சொல்கிறா. கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கு, வீட்டில் ஏசி ஓடிட்டுருக்கு, நெய் கெட்டியாக தான் இருக்கும், ஸ்பூனில் தட்டினா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. பாவம் சிடபிள்யூசி டைட்டில் வின்னருக்கு தெரியவில்லை அப்படின்னு நம்ம திவ்யாவை சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் வியனா கேமரா இருக்கும் இடத்தில் நடிக்கும் பைத்தியம். ஆமாம், வியனா கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க, எந்த இடத்துல கேமரா இருக்குது, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு. எஃப்ஜே கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த கேமரா நம்மளை பார்க்குதுன்னு சொன்னோடனே
அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக தான் இருக்காங்க போல். வியானா வந்து நடிப்பிலே தான் இருக்காங்க. இன்னும் அவங்களோட அவங்களோட கேரக்டர் என்னன்னு வெளியில் கொண்டு வரல அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த ப்ரோமோ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.